வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்ஸின் முக்கிய அஸ்திரம், தாக்கு பிடிக்க முடியாத இபிஎஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அதில் ஒரு உறுதிப்பட உண்மையாக ஒருவர் கூறியிருக்கிறார். அதாவது முக்கிய புள்ளி ஏன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது இந்த ஒரு இரட்டை இலை விவகாரம், அப்புறம் கட்சியின் தலைமை விவகாரம், அப்படி இப்படின்னு விவகாரம் போய் இப்போ யார்கிட்ட தான் பார்த்திங்கன்னா கட்சி இருக்குது அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாலும் கூட மீண்டும் கட்சிக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு நிறைய முயற்சிகள் எடுத்தார். அது தோல்வியில் முடிஞ்சிச்சு. சரி, அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சொல்ல தேர்தல் ஒன்று வந்துட்டதுனால தேர்தலில் அடுத்த கணமாக நம்மளுடைய பாஜகவுடன் கைகோர்த்து சுயேட்சை சின்னத்தில் போட்டியிறதா முடிவு எடுத்துட்டார். ஏன்னா இரட்டை இலையில் போட்டுக்கிட்டா போடணும்னு நினச்சார். தேர்தல் ஆணையத்தின்னு கேட்டார், கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களும் தாமரை சின்னத்தில் போட்டிடுங்க அப்படின்னு நம்மளுடைய பாரதிய ஜனதா சொல்லியிருந்த நிலைமையில் இல்லை வேணாங்க, நான் போட்டிட்டேன், இரட்டையில் போட்டிக்கிறேன், இல்லை சுயேட்சை சின்னத்தில் போட்டிடுறேன் அப்படின்னு சொன்னதுனால தற்போதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சை சின்னத்தில் போட்டிட்டார். அதன் காரணமாக தற்போதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழ சின்னத்தில் பார்த்திங்கன்னா போட்டியிட்டு கொண்டு தான் இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு புதுவிதமான யூகங்களையும் பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கிறார். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ எம்பி ஆகிட்டார்னா, ஜெயிச்சு எம்பி ஆகிட்டார்னா எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணுறாரு. அந்த ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் வந்துடும். ஓகேங்களா, அதில் வேறு ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னென்னா எம்பி ஆகிட்டார்னா மத்தியில் போயிடுவார். ஓகேங்களா, டெல்லிக்கு ஸ்டேட்டாக போயிடுவார். அங்கே போனார்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டத்தை ஆரம்பிப்பார் அப்படின்றது ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. ஆமாங்க, எவ்வளோ குடைச்சல்களை இபிஎஸ் அணியினர் கொடுத்தாங்க, அதெல்லாம் ரிவான்ச். ஓகேங்களா, இது ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்வினையை பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சொல்வார்கள் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு விருப்புகளும் பரபரப்புகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும் விதத்தில் அவருக்கான வெற்றி என்பது ராமநாதபுரத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதரவை திரட்டிட்டார்னு. ஓகேங்களா, ஓரளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு மேலான ஆதரவை திரட்டி விட்டார். அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சியின் வேட்பாளர்களும் கொஞ்சம் பின்வாங்கல் என்று பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸிடம் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்று ஒரு பக்கம் கூறப்படுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்தையும் பார்த்திங்கன்னா தட்டி தூக்கும் விதமாக நிறைய விதமான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கணிச்சமான வாக்குகளும் சமுதாய வாக்குகளும், மேலும் பெரும் விதத்தில் அவருடைய ஆதரவான வாக்குகளும், அதிமுக வாக்குகளும், குறிப்பிட்டோர்கள் வாக்குகளும், மீனவர்கள் வாக்குகளும், ஒட்டுமொத்த ராமநாதபுரம் வாக்குகளும் நேரடியாக செல்வதற்கு வாய்ப்பு என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது என்றும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது. நாளை தினம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது தேர்தல் நிலம். தேர்தலில் பார்த்திங்கன்னா யார் முன்னிலை செல்ல போகிறாங்க, பின்னிலை யாரெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான தொகுதியில் அல்டிமேட் ஸ்டார் அப்படி ஆக போகிறாங்க. விஐபி தொகுதி இருக்குது, ஸ்டார் தொகுதி இருக்குது, எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நாளைக்கு அதிரடி சரவடியாக தான் இருக்க போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளால் நீங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை தற்பொழுது இந்த ஒரு காணொலி வாயிலாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, இணைந்திருங்கள்.